சூலூர் தொகுதி. இந்த சூலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகல தளபதி முருகேசன் களத்தில் இருக்கிறாரு. அதிமுகல சிட்டிங் எம்எல்ஏ கந்தசாமி, நாம் தமிழர்ல வந்துட்டு ராஜசேகரன், தாவேகால சுகுமார் போட்டியிடுகிறாங்க. மாவட்ட செயலாளராக தொகுதிக்குள்ள நல்ல அறிமுகம் இருப்பது, நகர்ப்புற வாக்கு வங்கி, கூட்டணி பலம், செந்தில் பாலாஜி ஆதரவு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி முருகேசனுக்கு பிளஸ்ஸான விஷயமா இருக்குது. இருந்தாலும் தேமுதிகல இருந்து வந்து சீட்டு வாங்கினவர் சொந்த கட்சியினரே உள்ளடி வேலையெல்லாம் பார்க்கறதாக எல்லாம் சொல்றாங்க. கிராமப்புறங்கள்ல பாரம்பரியமாக உள்ள அதிமுக வாக்கு வங்கி என்பது வந்து கந்தசாமி அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி எளிமையான அணுகுமுறை அப்படிங்கிறது அவருக்கு பெருசா நெகட்டிவ் அந்த தொகுதியில் இல்லை. பெரிதா எதுவும் செய்யல அப்படிங்கிறது மைனஸா இருந்தாலும் அது இன்னும் அவருடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவுல தொகுதிக்குள்ள இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா அப்படிங்கிறது ஒரு 20% வாக்குகளை வாங்குறாங்க. 20லேருந்து 22% வாக்குகளை வாங்குறாங்க. நாம் தமிழருக்கு இங்க ஒரு பெரிய எட்ஜ் பெருசா பார்க்க முடியல. அதே நேரத்தில் அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை சூலூர் தொகுதியிலையும் தக்க வைக்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவுல பார்க்க முடியுது. அந்த வகையில் அதிமுகவுக்கு களம், சூலூர் களம் பொறுத்த வரைக்கும் சாதகமாகத்தான் இருக்கிறது.